கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. அன்பினால் கீழ்ப்படிவதற்கான சோதனை. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆதியாகமம் 2:17. மனிதனுடைய அன்புடன் கூடிய கீழ்ப்படிதலை சோதிக்கும்படி தேவன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்துவிட்டு அவன் அதை புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டார். மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் போலல்லாது மனிதனை பொறுப்புள்ள ஒரு சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டான். தேவன் அவனுக்கு சுயாதீன சித்தத்தை அல்லது தனக்கென்று தானாகவே எதையும் தெரிந்து கொள்ளும் ஞானத்தை கொடுத்து அவன் மனப்பூர்வமாய் தனது முழு இருதயத்தோடும் தம்மை சேவிக்க வேண்டும் என்று விரும்பினார். தேவன் அவனை ஒரு கணிப்பொறியைப் போல உண்டாக்கி இருந்திருக்கலாம். அதாவது மனிதனுக்குள் ஏற்கனவே கீழ்ப்படிதலை ஏற்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் மனிதன் ஒரு இயந்திர மனிதனாய் இருப்பதை அவர் விரும்பவில்லை. எல்லா விதங்களிலும் அவன் சுயாதீனமுள்ளவனாக காணப்பட வேண்டும் என அவர் விரும்பினார். இவ்வாறு அவன் சிருஷ்டிப்பின் கிரீடமாயிருக்கிறான். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். பிரியமானவர்களே, இந்த மரணம் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் பொருந்தும். மனிதன் விருட்சத்தின் கனியை புசித்த நாளில்தானே அவனுடைய ஆத்துமா மரித்து போனது. அதாவது தேவன் அவனுக்கு தந்திருந்த நித்திய ஜீவனை அவன் இழந்து விட்டான். தேவனுடைய வசனத்தின்படி அவன் பாவம் செய்த அந்நாளிலேயே அவன் சரீர பிரகாரமாகவும் மரித்து விட்டான். ஏனெனில் தேவனுடைய பார்வையில் 1000 வருஷம் ஒரு நாளைப் போலவும் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கிறது. 2 பேதுரு 3:8. மொத்தத்தில் ஆதாம் ஒரு நாள், அதாவது 1000 வருஷம் கூட ஜீவிக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளையே, நாம் மனப்பூர்வமாக நம் தேவனை சேவித்து அன்புடன் கீழ்ப்படிதலுக்கான சோதனையில் ஜெயம் பெற்றவர்களாவோமாக. நாம் தோற்று போவோமாகில் நாம் சந்திக்க வேண்டியது நிச்சயமாகவே மரணமே. ஆமேன்.